சாம்பார் வைக்கிறது இவ்வளோ ஈஸியா? தனியாக அவிக்க வேணாம், தாளிக்க வேணாம், ஒரே ஸ்டெப்பில் ஈஸியாக ஒன் பாட் சாம்பார் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, வெந்தயம், சீரகம், வத்தல், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கோங்க. அப்புறமா வெங்காயம், தக்காளி, நமக்கு தேவையான காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 செகண்டுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், சாம்பார் தூள் 3யும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதையும் ஒரு 2 செகண்டுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா பருப்பு, அப்புறம் வேகிற அளவுக்கு தண்ணி எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா குக்கரை மூடிட்டு ஒரு விசிலுக்கு ஹை ஃப்ளேம்லையும் 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லையும் வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளோட பருப்பு, காய்கறி எல்லாமே சூப்பராக வெந்திருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். கடைசியாக இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு புளி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சீனி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பருப்பு வேக வைக்கும் போதே புளி, உப்பு எல்லாம் சேர்த்தோம்னா பருப்பு வேகிறதுக்கு டைம் ஆகும். அதனால் இது போல் கடைசியாக சேர்த்துக்கோங்க. பருப்பு ரொம்பவும் கெட்டியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பருப்போட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். தண்ணி சேர்த்துருக்கிறதுனால ஸ்டவ்வில் கடைசியாக ஒரு கொதி மட்டும் வச்சு எடுத்துட்டோன்னா அவ்வளோதான், நம்மளோட சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது போல் ஒரு டைம் சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும்.